வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, SA T20ல சவுத் ஆப்பிரிக்கா T20ல ரெண்டாவது மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுக்க போறோம் SA T20க்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ அதே போல நீங்க இது வரைக்கும் விசல் லெவன் ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ட்ரி ஃபீஸ் வைஸா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன். அதாவது என்டையர் ஃபேண்டசி மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ்ல விசல் லெவன் அடிச்சுக்க முடியாது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:30ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிச் ரிப்போர்ட் 1 by 1 நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு மட்டும். இந்த பிச்ல என்ன மாதிரியான ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா, டோட்டலா 70 மேட்ச் நடந்திருக்கு. 39 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 31 பேட்டிங் செகண்ட், 0ல இருந்து 150க்குள்ள 60 இன்னிங்ஸ், 69க்குள்ள 40 இன்னிங்ஸ், 89க்குள்ள 26 இன்னிங்ஸ், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 14 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் நம்ம சூப்பர் ஜெயின்ஸா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 216. லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா டால்பின், அந்த பழைய ஒரு டீம் உண்டு, 59க்கு 5 ஸ்கோர் பண்ண விக்கெட் போயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது டிகாக்கும் மேயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரெண்டு பேருமே ரொம்ப ஹார்ட் ஹிட்டர்ஸ். ஸோ வந்தா வந்து போனா போகுது. ஆனா டிகாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த BBL எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சொல்ற லெவலுக்கு ஒன்றும் பெருசா அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. வேர்ல்டு கப்ல அப்படி ஆடின பிளேயர், BBL வந்து அப்படி ஆடுறாரு. பட் இது அவரோட ஹோம் பிச், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வந்து அவங்களோட சொந்த நாடுங்கிறதுனால நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அண்ட் மேயர்ஸுக்கு பாத்தீங்கன்னா டிகாக்கை விட ஒரு அட்வான்டேஜ், என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பவுலிங் பேக்கப் வந்து இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா 2 ஓவர், அதிகமாவும் பாத்தீங்கன்னா 2 ஓவர். அவர் குறைஞ்சது 2 ஓவர், கூடுனது 2 ஓவர் தான். அதுக்கு மேல வந்து அன்னைக்கு நல்லா பவுல் பண்ணாருனா தான் போடுவாரு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் குறையாம பவுல் பண்ணி அதுல விக்கெட் எடுத்தாருன்னா 3 ஓவர் போடலாம், 4 ஓவரும் போடலாம். விக்கெட் எடுக்கலன்னா அந்த 2 ஓவரோட கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அடுத்து பிரிட்ஸ்கி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா சீரீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஆடக்கூடிய பிளேயர். ஸோ நல்லா ரீசெண்ட் டைம்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கிளாசன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து நிக்கோலஸ் பூரன் நல்ல ஹார்ட் ஹிட்டர். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா டிகாக்கா இருக்கட்டும், மேயர்ஸா இருக்கட்டும், கிளாசன் கொஞ்சம் நிதானமானாலுமே கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டர் தான் அவருமே. அடுத்து பூரனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிரடியா ஆடக்கூடிய பிளேயர்ஸா தான் இருக்காங்க. அடுத்து பிரிட்டோரியஸ், அடுத்து கீமோபால், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல வர்றாங்க. முல்டர், மகராஜ், ஜோப்லி, டாலா. ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 6 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க, 5 பேட்டிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. மேபி நமக்கு தெரியல, 11 பிளேயர் கொடுத்துருக்கோம். அட்லீஸ்ட் அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயராச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க டீம்ல சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் மேபி. பட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி பாத்தீங்கன்னா இந்த 11 பேர் விளையாடலாம். பட் டெத்ல பவுல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டோப்லியும் கீமா பாலும் தான் டெத்ல பவுலிங் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா டாலா வந்து அட்டாக் பண்ணுவாரு பிரிட்டோரியஸ் கூட சேர்ந்து. சில டைம்ல பிரிட்டோரியஸ் கூட பாத்தீங்கன்னா டெத்ல வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா MI டீம். ஸோ எம்ஐ சவுத் ஆப்பிரிக்கா டீம் பேர வாய்தா வர மாட்டேங்க, கேப்டன். ஸோ நமக்கு மும்பைன்னு அப்படி சொல்லி மும்பை தான் ஞாபகம் வருது. ஸோ மும்பை MI டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேவிஸும் டாம் பேண்டனும் தான் பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இந்த 2 பேர்ஸுமே வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய ஹார்ட் ஹிட்டர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால். ரொம்ப அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் பிரேவிஸும் சரி, பேண்டனும் சரி. 10 மேட்ச் ஆடினாங்க அப்படின்னா ஏதாச்சும் 3 மேட்ச் தான் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். மீதி ஒரு 10ல ஒரு மீதி 3 மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்கோர் கொடுப்பாங்க. மீதி 10ல வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுப்பாங்க. பிரேவிஸா இருக்கட்டும், டாம் பேண்டனா இருக்கட்டும். அண்ட் டசனை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 30 ரன் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. அண்ட் லிவிங்ஸ்டன் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பேக்கப் உள்ள ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரு. எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதிகபட்சமா போடுறதுக்கு பவுலர் இருக்கு. அடுத்து லிண்டே பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. அடுத்து பொலாட், அவங்க கேப்டனுக்குனே பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ரஷித் கான் வந்து பெருசா உடம்பு சரியில்லாதனால, அந்த இன்ஜுரியில இருக்கிறதுனால பொலாட வந்து பாத்தீங்கன்னா உள்ள வாங்கி ஸோ கேப்டனாவே மேக் பண்ணிட்டாங்க. ஸோ டீம் வந்து பயங்கரமா அடுத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அடுத்து சாம் கருண் இருக்காரு, ரபடா இருக்காரு,
கேபர் இருக்காரு, ஜான்சன் இருக்காரு, பென் ஹென்ட்ரிக்ஸ். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ரபடா இருக்கட்டும், பென் ஹென்ட்ரிக்ஸ் 2 பேருமே சவுத் ஆப்பிரிக்கா T20 டீம்ல ஆடக்கூடிய மெயின் பிளேயர். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது டி ஜான்சன் வேற, அந்த ஜான்சன் வேற. ஸோ இது வந்து அவரோட அண்ணன் தம்பி, அந்த 2 காம்பினேஷன், அவங்க அந்த பிளேயர்ஸ். ஸோ குழப்பிக்காதீங்க 2 பேரையும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா சாம் கரன், ரபடா, ஜான்சன், ஹென்ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்ங்கிறதுனால ஒரு மெயின் ஸ்பின்னர் எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். லிண்டையும் இருக்கிறாரு. அடுத்து லிவிங்ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டோன் வந்து ஸ்பின்னர் ஆப்ஷன்ல வருவாரு. பொலார்ட் பவுல் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறி தான். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து 1 2 3 4 5 பவுலிங் ஆப்ஷன் ப்ராப்பரா வச்சிருக்காங்க. அது போக லிண்டே, லிவிங்ஸ்டோன் 6 7 ஆப்ஷன் இருக்காங்க. 8வது பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பொலார்ட் பவுல் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கரெக்ட். ஸோ பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் லீக் டீம் பார்த்துடலாம். ஸோ ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் டிகாக், கிளாசனு, பிரேவிஸ், டசனு, பிரிட்டோரியஸ், லிவிங்ஸ்டோன், சாம் கரன், ஹென்ட்ரிக்ஸ், மகாராஜ், டோப்லி, ரபடா எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வித் நல்ல பிராண்டடான நேம் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனா பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டோன், சாம் கரன், பிரிட்டோரியஸ் இந்த 3 பேரோட போங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கான கேப்டன்ல டிகாக், கிளாசனு, ரபடாவை ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் டிகாக் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. ஃபார்ம் கொண்டாருன்னா பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்துருவாரு. கிளாஸனுமே இந்தியா சீரீஸ் கூட பெருசா ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த இதுல நீங்க வேணும்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இந்த 3 பேரையும் ட்ரை பண்ணுங்க. சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இந்த 3 பேரையும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் 2வது SA T20 மேட்சுக்கான ப்ரிவியூ. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீமுமே மொத்தமே 6 டீம் தான். நமக்கு வந்து எல்லா டீமுமே ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். யார் யார் எப்படி பவுல் பண்றா அப்படிங்கிற எல்லாமே நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.